ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வெரைட்டி மீன் குழம்பு மத்தி மீனில் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்புல வந்து நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி தான் செய்ய போகிறோம். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கட்லா மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 150-200 கிராம் இருக்கும். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்க 2 பல்லு பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். அதோட 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை 2ஆக கீறி எடுத்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெயில் தெரிக்கும். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிடலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இது வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். அதோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இது கொதிக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது ஒரு தடவை உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம வந்து மீனெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மீனை வந்து வேக வச்சிடலாம் அந்த ஹீட்லேயே. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே மீன் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், மீன் வந்து நல்லா வெந்து கலரே மாறிடுச்சு, சூப்பராக வந்திருக்குது. இது வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் மீன் குழம்பு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.